வாரத்தில் மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். இந்த 7 நாளுமே இரவு பகல் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இயற்கையில் இருக்குதான். ஒரு நாள் மழை வருது, ஒரு நாள் மந்தாரமாக இருக்குது, ஒரு நாள் நல்ல வெயில் காயுது, அதெல்லாம் உண்டு தான். ஆனால் வேறு ஏதாவது இந்த 24 மணி நேரத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? 12 அப்படி தான் பிரியுது. இல்லை இன்றைக்கி 6 மணி நேரம் மறுநாள் 7 மணி நேரம் ஒரு பகலாக இருக்குதா? இல்லை, எல்லாமே ஒரே ஒன்று தான். ஆனால் ஒரு பகல் முடிஞ்சு ஒரு இரவு முடிஞ்சு அடுத்த நாள் விழிக்கும்போது இன்றைக்கி என்ன கிழமை சொல்லுங்கள்? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை இல்லையா? இதே இன்றைக்கி கடந்து இதே நாளைக்கு இதே இடம் தான், இதே இடத்த நின்று உங்களை நான் என்ன கிழமைன்னு இதே கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சனிக்கிழமை. என்ன மாற்றத்தை பார்த்துட்டீங்க நீங்கள்? என்ன மாறுச்சு? டைம் மாறிச்சா? எதனா 24 மணி நேரம் குறைஞ்சி எதனா மாறிச்சா? இல்லை வேறு எதனா நாள் கூட எப்படி மாறிச்சு? ஒன்றும் இல்லையே. அதே 12 மணி நேரம் பகல் போச்சு, 12 மணி நேரம் இரவு போச்சு. ஏன் நீங்கள் அதுக்கு பேர் சனிக்கிழமைன்னு வச்சிங்க? ஒரு மாற்றம் இது நம்மளை ஏற்படுத்துனது தான். இது மனுஷன் ஏற்படுத்துனது தானே ஒரு கிழமையை. அதுபோல் ஒரு நாள் முடியும் போது அதே நாள் தான், அதே டைம் தான். ஆனால் அதுக்கு ஒரு பேர் மாற்றி நம்மளே என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக். யாருன்னா சொல்கிறாங்களா இன்றைக்கி இப்படி சொல்லுன்னு? இல்லை, நீ கேட்டதும் சொல்கிற. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் நம்ம லைஃப்பில் கூட இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோன்னா அது அப்படியே கிடையாது, நாளைக்கு மாறிடும். நீ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சனிக்கிழமைக்கு ஒரு வேளை ஒரு 10 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு, இப்போ இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு என்ன ஆகிடும்? அது 9:30 மணி நேரமாக மாறிடும். அப்போது அது போல் தான் உங்கள் பிரச்சனை கூட நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதே பிரச்சனையில் இல்லை, அந்த பிரச்சனையை கடந்து நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்கிட்டீங்க. முடிய போகிற ஸ்டேஜில். அதுமாரி நம்ம மனசை மாற்றிக்கணுமா, அது ரொம்ப நமக்கு நல்லது. ஹெல்த்து